ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ட்ராவல் வித் கணேஷ் 63 என்ற மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொளியிலே காண இருப்பது சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டின் 2வது பெரிய சர்வதேச விமான நிலையமாகிய ஜெனீவா சர்வதேச விமான நிலையமும் அதற்கு அருகிலே இருக்கின்ற ஜெனீவா புகையிரத நிலையத்தையும் நாங்கள் இந்த காணொளியிலே காண இருக்கின்றோம். வாங்க, நாங்கள் இப்பொழுது இந்த காணொளிக்குள் போகலாம். நாங்கள் இப்பொழுது பேர்ன் என்ற மாகாணத்திலிருந்து இப்பொழுது ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியை உங்களுக்காக இப்பொழுது காண்பித்து கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது இந்த ஹைவே ரோட்டிலே நாங்கள் எங்களுடைய வாகனத்திலே இந்த ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஜெனீவா நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ஹைவே ரோட்டிலிருந்து விலகி அந்த எக்ஸிட்டை எடுத்து இப்பொழுது ஜெனீவா ஏர்போர்ட்டை நோக்கி இப்பொழுது உள் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது உள் ரோட் என்று சொல்லும் பொழுது மெயின் ரோட்டிலே இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். ஹைவே ரோட்டிலிருந்து எக்ஸிட் எடுத்து நாங்கள் இப்பொழுது அந்த ஏர்போர்ட்டுக்கு செல்லுகின்ற மெயின் ரோட் வழியாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். ஏர்போர்ட் பார்க் பிளஸை நோக்கி இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதாவது ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தின் பார்க் பிளஸை நோக்கி இந்த வாகனத்தில் இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே இதில் பாருங்கள், இதில் இருக்கின்றது பார்க் பிளஸுகள் எல்லாம். அந்த பார்க் பிளஸை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே அருகிலே காணப்படுகின்ற அந்த பெரிய பில்டிங் கட்டிடம்தான் இந்த ஜெனீவா சர்வதேச விமான நிலையம். நாங்கள் இப்பொழுது இந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சர்வதேச விமான நிலையத்தை வடிவாக சுற்றி காண்பிக்கின்றேன். அதற்கு முதல் இந்த காணொளிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்களானால் முதலிலே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு இந்த காணொளியை தொடர்ந்து பார்வையிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து பார்வையிடுவோம். இப்பொழுது இந்த ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தின் அண்டர் கிரவுண்ட் பார்க் பிளஸை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் நீண்ட நேரம் இந்த காரை நிறுத்தி வைப்பதற்காக நாங்கள் அண்டர் கிரவுண்டிலே இருக்கின்ற அந்த பார்க் பிளஸை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படியே நேராக நாங்கள் சிறிது தூரம் சென்றோமானால் பிரான்ஸ் போர்டர் வருகின்றது. இங்கே இதில் பார்த்தீர்களானால் தெரியும், இந்த பலகையிலே அறிவிப்பு பலகையிலே எழுதியிருக்கின்றது பிரான்ஸ் என்று சொல்லி.
நாங்கள் இப்போ உள் ரோட்டுகளாலே இங்கே பார்க் பிளஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் நேரே போகும்பொழுது அந்த பிரான்ஸ் எல்லை தாண்டி அப்படியே பிரான்ஸ் நாட்டுக்குள் செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீர்களானால் நாங்கள் அண்டர் கிரவுண்டிலே கொண்டே நம்மளுடைய வாகனத்தை பார்க் செய்துவிட்டு இப்பொழுது ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தின் முற்பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கேயும் நிறைய பார்க் பிளஸுகள் காணப்படுகின்றன. ஆனால் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, அதாவது 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் என்று தான் இந்த பார்க் பிளஸிலே காரை பார்க் பண்ணலாம். ஆனால் நீண்ட நேரம் நாங்கள் காரை பார்க் பண்ணுவதானால் கீழே அண்டர் கிரவுண்டிலே பெரிய பார்க் பிளஸ்கள் எல்லாம் காணப்படுகின்றன. அதாவது நிறைய பார்க் பிளஸ்கள் காணப்படுகின்றன. அதனாலே நாங்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலே பார்க் பண்ண வேண்டி இருக்கின்றபடினால் நாங்கள் அண்டர் கிரவுண்டிலே கொண்டு அங்கு அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு இப்பொழுது மேல் தளத்துக்கு வந்திருக்கின்றோம். இது ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தின் முற்பகுதியாக இருக்கின்றது. இங்கே இன்றைய தினம் ஒரே மப்பும் மந்தாரமாக காணப்படுகின்றது. மேகங்கள் எல்லாம் கருமையாக காணப்படுகின்றன. மழை வரும் போல இங்கே அறிகுறிகள் காணப்படுகின்றன. இங்கே பார்த்தீர்களானால் இந்த வாகனங்களிலே இந்த விமான நிலையத்தினூடாக பயணம் செய்பவர்களை இதிலே வைத்து இறக்கிவிட்டு அவர்களுடைய பொதிகளை இறக்கிவிட்டு அப்படியே அந்த வாகனங்கள் அதில் நிற்கக்கூடாது, அப்படியே போய்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் உட்பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இங்கே பார்த்தீர்களானால் இந்த ஏர்போர்ட், அதாவது ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து எந்தெந்த நாட்டுக்கு எத்தனை மணிக்கு எத்தனாவது கேட்டிலே இந்த விமானங்கள் புறப்பட்டு செல்லுகின்றன என்று இங்கே காணப்படுகின்றன. இங்கே பார்த்தீர்களானால் ஒவ்வொரு கவுண்டரிலும் ஒவ்வொரு விமானங்களுடைய அந்த பெயர்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கே நாங்கள் பொதிகளை கொடுத்து அந்த போர்டிங் பாஸ் எடுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் நாங்கள் இமிக்ரேஷனுக்கு சென்று அப்படியே உள்நோக்கி செல்ல வேண்டியதுதான். எமது கேட் நம்பரை நோக்கி செல்ல வேண்டியதுதான். இங்கே பார்த்தீர்களானால் இப்பொழுது எத்தியாட் விமானம் மற்றும் சுவிஸ் ஏர் போன்ற பல விமானங்களுடைய பொதிகளை இங்கே பயணிகள் கொடுத்து அந்த தங்களுடைய போர்டிங் பாஸ்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜெனீவா விமான நிலையத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் இது ஒரு நீண்ட மற்றும் சுவாரஸ்யமான ஒரு வரலாற்றுடன் இந்த சுவிட்சர்லாந்தின் முக்கியமான ஜெனீவா சர்வதேச விமான நிலையம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1920ஆம் ஆண்டளவிலே இது நிறுவப்பட்டதாக கூறப்படுகின்றது. 1940ஆம் ஆண்டளவிலே இந்த ஏர்போர்ட், அதாவது ஜெனீவா சர்வதேச விமான நிலையம் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக தமது மேற்பரப்பு ஓடுபாதையை கான்கிரீட் கற்களாலே உருவாக்கியது மற்றும் விரைவில் ஒரு பெரிய பயணிகள் முனையத்தை அன்றைய 1949ஆம் ஆண்டளவிலே நிறுவி அந்த 1949ஆம் ஆண்டளவில் ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் பயணிகளை மொத்த கொள்வனவு கொண்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் 2 தசாப்தங்களுக்கு பிறகு ஜெனீவாவின் விமான நிலையம் முனையம் மிகவும் மோசமாக இருந்தபடியினால் மற்றும் பெரிய விரிவாக்கங்கள் மற்றும் புனராவர்த்தனங்கள், அதாவது புதுப்பித்தல்கள் என்பன மேற்கொள்ளப்பட்டது. இது ஆண்டுக்கு சுமார் 5 மில்லியன் பயணிகளின் திறனை பெரிதும் அதிகரித்து அந்த 5 மில்லியன் பயணிகள் இங்கு வந்து செல்வதற்குரிய வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது. சர்வதேச விமான நிலையமாகிய இந்த ஜெனீவா
விமான நிலையம் முக்கியமாக 1994 ஆண்டு அதன் முழுமையான சுயாட்சியை பெற்றபோது 1997 ஆண்டு இதன் அருகே இந்த புதிய ரயில் நிலையம் திறக்கப்பட்டது. மற்றும் 1998 ஆண்டு அந்த ரயில் நிலையம் திறக்கப்பட்டதும் 2000 ஆண்டளவில் முழு விரிவாக்கத்துடன் இங்கே மிகப்பெரிய ஒரு சர்வதேச விமான நிலையமாக இந்த விமான நிலையம் உருவாக்கப்பட்டது. மற்றும் இந்த சர்வதேச விமான நிலையத்தில் பல வகையான ஷாப்பிங் சென்டர்கள் எல்லாம் இங்கே அடங்கி இருக்கின்றன. உதாரணமாக பார்கள், கஃபே மற்றும் உணவகங்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்கள், நகைக்கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள், மின்சார உபகரணங்கள் அடங்கிய கடைகள் மற்றும் இன்னும் எவ்வளவோ வசதியான பலதரப்பட்ட கடைகள் எல்லாம், அதாவது ஷாப்பிங் சென்டர்கள் எல்லாம் இந்த சர்வதேச விமான நிலையத்திலே காணப்படுகின்றன. இந்த விமான நிலையம் முன்னர் கோயின்ட்ரின் என்ற விமான நிலையம் என்று முன்னர் அழைக்கப்படுகின்றது. பின்னர் சுவிட்சர்லாந்து நாட்டின் 2வது அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரமான ஜெனீவாவின் சர்வதேச விமான நிலையம் இருக்கின்றபடியால் இது ஜெனீவா சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரை கொண்டு அப்பொழுது அழைக்கப்படுகின்றது. இது ஜெனீவா நகர மையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் வடமேற்கிலேயே இந்த வடமேற்கு திசையிலே இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது. டிசம்பர் மாதம் 2014 ஆண்டில் முதல் முறையாக ஒரு வருடத்துக்கு 15 மில்லியன் பயணிகளை இந்த விமானத்தினூடாக பயணம் செய்துள்ளார்கள் என்று சொல்லி இங்கே வரலாறுகள் கூறுகின்றன. இந்த விமான நிலையம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் ஈசிஜெட் போன்ற விமான நிலையத்தின் மையமாக இந்த ஜெனீவா சர்வதேச விமான நிலையம் காணப்படுகிறது. இது முக்கியமாக ஐரோப்பிய பெரும் நகரங்களை நோக்கி இங்கிருந்து பயணங்களை மேற்கொள்கின்றன. ஓய்வு இடங்களான விமானங்களின் பாதை வலையமைப்பை கொண்டுள்ளது. அது மாத்திரமல்ல, வட அமெரிக்கா, சீனா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளான துபாய், அபுதாபி, கட்டார், ஓமான், சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இங்கிருந்து நீண்ட தூர பயணங்களை மக்கள் இந்த விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கின்றார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன. இது மாத்திரமல்ல, ஏசிய நாடுகளுக்கான பயணங்கள் இங்கிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக சிங்கப்பூர், டெல்லி, மும்பாய், மாலத்தீவு, தாய்லாந்து, கொரியா போன்ற ஏசிய நாடுகளுக்கும் இங்கிருந்து விமானங்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்கின்றன என்று வரலாறுகள் கூறுகின்றன.
இங்கே இந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்த புகையிரத நிலையம், அதாவது ஜெனீவா சர்வதேச விமான நிலைய புகையிரத நிலையத்தையும் ஒரு தடவை நாங்கள் சென்று பார்வையிடுவோம். இங்கே அருகிலே தான் அந்த விமான நிலையத்துக்கு மிக மிக அருகிலேயே இந்த புகையிரத நிலையம் காணப்படுகின்றது. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு புகையிரதங்கள் வந்து செல்லுகின்றன. ஏனெனில் கூடுதலான மக்கள் இங்கே பயணம் செய்கின்ற பயணிகள் எல்லோரும் கூடுதலாக இங்கே புகையிரத நிலையத்தினூடாக வந்து, அதாவது ட்ரெயினில் வந்து இங்கே இந்த விமான நிலையத்தினூடாக தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே அருகிலேயே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு புகையிரத நிலையம் இங்கே காணப்படுகின்றது. அந்த புகையிரத நிலையத்துக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இருந்து இங்கே இந்த ரயில் சேவைகள் வந்து போகக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. அந்த புகையிரத நிலையத்தையும் நாங்கள் ஒரு தடவை இப்பொழுது சென்று பார்வையிடுவோம். இப்பொழுது இங்கே பார்த்தீர்களானால் எஸ்பேபே என்று காணப்படுகின்ற இந்த கட்டிடம்தான் இந்த ஜெனீவா சர்வதேச விமானத்திலே அருகிலே காணப்படுகின்ற அந்த புகையிரத நிலையம். இங்கே பாருங்கள், இது ஏர்போர்ட். இங்கே அருகிலேயே இந்த புகையிரத நிலையம், பிரம்மாண்டமான ஒரு புகையிரத நிலையம் இங்கே காணப்படுகின்றன. அருகிலே நிறைய பார்க் பிளஸ்கள், கார்கள் பார்க் பண்ணக்கூடிய பார்க் பிளஸ்கள் எல்லாம் நிறைய இங்கே காணப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து இங்கே பஸ்ஸுகள் எல்லாம் வந்து செல்லுகின்றன. இங்கே பயணிகளை ஏற்றி இறக்குவதற்கு வசதியாக இந்த பஸ் சேவைகள் எல்லாம் பல இடங்களிலே இருந்து இங்கே வந்து செல்லுகின்றன. இந்த பஸ்ஸுகள் எல்லாம் பாருங்கள். இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையில் எல்லா பஸ்ஸுகளும் நீண்ட பஸ்ஸுகளாக, அதாவது நீளமான பஸ்ஸுகளாகவே இங்கே காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே அந்த லுசர்ன் சிட்டி என்ற அந்த காணொளியிலே உங்களுக்கு காண்பித்திருப்பேன். இங்கே கூடுதலான பஸ்ஸுகள் எல்லாம் நீண்ட பஸ்ஸுகள், அதாவது பெரிய நீளமான பஸ்ஸுகளாகவே இங்கே காணப்படுகின்றன. வாங்க இப்போ நாங்கள் இந்த புகையிரத நிலையம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சென்று பார்வையிடுவோம். இந்த புகையிரத நிலையம் அண்டர் கிரவுண்டிலே தான் காணப்படுகிறது, அதாவது கீழே தான் காணப்படுகின்றன. இந்த அண்டர் கிரவுண்டுக்கு சென்று அந்த புகையிரத நிலையத்தையும் அந்த புகையிரத நிலையத்துக்கு அருகிலே இருக்கின்ற அந்த ஷாப்பிங் சென்டர், அதாவது கடைகளையும் உங்களுக்கு அழகாக படம் பிடித்து காண்பிக்கின்றேன். பாருங்கள், இதிலே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று காணப்படுகின்றது. அப்படியே நாங்கள்
சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த புகையிரத நிலையத்தின் மேற்பகுதியிலே நிறைய கடைகள், அதாவது உடுப்பு கடைகள் மற்றும் ட்ராவலிங் பேக் அடங்கிய கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடி போன்ற நிறைய கடைகள் எல்லாம் இங்கே இந்த புகையிரத நிலையத்தின் மேற்தளத்திலே காணப்படுகின்றது. பிஸ்ஸரியா போன்ற பல ரெஸ்டாரண்ட்களும் இங்கே காணப்படுகின்றன. அவை எல்லாத்தையும் நாங்கள் இப்பொழுது சுற்றி காமித்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த புகையிரத நிலையம் சுவிட்சர்லாந்து நாட்டின் 3வது மிகப்பெரிய புகையிரத நிலையம் என்று இங்கே கூறுகின்றார்கள். அதாவது 1வது மிகப்பெரிய புகையிரத நிலையம் சூரிச்சில் இருக்கின்ற புகையிரத நிலையம், அடுத்ததாக பேர்ன் மாநகரத்தில் இருக்கின்ற புகையிரத நிலையம், அதற்கு அடுத்தபடியாக இந்த விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்த புகையிரத நிலையம் 3வது மிகப்பெரிய புகையிரத நிலையம் என்று இங்கே கூறப்படுகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக, அதாவது வேலை நாட்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக 1,56,000 பேர் இந்த புகையிரத நிலையத்தினூடாக பயணிக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இங்கே தினமும் 720 ரயில்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகின்றன என்று இங்கே வரலாறுகள் கூறுகின்றன. சுவிஸ் எல்லை கட்டுப்பாடுகளை கடந்து பிரெஞ்சு நாட்டுக்கும் இங்கிருந்து இந்த ரயில் சேவைகள் நடைபெறுகின்றன என்று இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இந்த புகையிரத நிலையத்துக்கு மேற்பகுதியிலே பல ஷாப்பிங் சென்டர்கள் இங்கே காணப்படுகின்றன. அண்டர் கிரவுண்டிலே தான் இந்த புகையிரத நிலையம் காணப்படுகின்றது. இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு பயணிகள் இங்கே இந்த ரயிலிலே வந்து இறங்கி இந்த ஜெனீவா சர்வதேச விமான நிலையத்தினூடாக தங்கள் பயணங்களை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த காணொளியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். இங்கே இப்போது பார்த்தீர்களானால் அண்டர் கிரவுண்டுக்கு கீழே, அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்கள் இங்கே கீழே காணப்படுகிறது. மேலே அந்த பிளாட்ஃபார்ம்களுக்கு நாங்கள் செல்லும்பொழுது அந்தந்த ரயில்களை எடுத்து நீங்கள் செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு செல்லலாம் என்று கூறிக்கொண்டு, இங்கே எவ்வளவு பயணிகள் இந்த ரயிலை பாவித்து இந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். எல்லா பயணிகளும் தங்களுடைய பொதிகளோடு இங்கே சர்வதேச விமான நிலையமாகிய இந்த ஜெனீவா ஏர்போர்ட்டுக்கு சென்று கொண்டிருப்பதை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த 3வது கிளைசையில், அதாவது 4வது பிளாட்ஃபார்ம்லே சென்காலனுக்கு செல்லுகின்ற அந்த ரயில் செங்காலன் என்ற இடத்துக்கு போகின்ற இந்த ட்ரெயின் வந்து நிற்கின்றதாக இங்கே இந்த போட்டிலே காணப்படுகிறது. அந்த செங்காலனுக்கு போகின்ற அந்த ரயில் எந்தெந்த ஸ்டேஷனை கண்டு போகின்றது என்று அங்கே சிறிய எழுத்திலே அங்கே போடப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த மின்சார படியினூடாக இந்த 3வது கிளைசைக்கு செல்லுகின்ற அந்த படியினூடாக கீழே சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு தடவை அந்த கீழே அந்த அண்டர் கிரவுண்டை மறுக்கால் காட்டி அங்கிருந்து செல்லுகின்ற அந்த ரயில்களையும் உங்களுக்கு காண்பிப்பதற்காக இங்கே கீழ்த்தளத்துக்கு வந்திருக்கணும், அதாவது அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், ஜெனீவாவிலிருந்து செங்காலன் நோக்கி செல்லுகின்றது இந்த ட்ரெயின். அதாவது லுசேன் மற்றும் நிறைய பெரிய பெரிய ஸ்டேஷன்களிலே எல்லாம் நின்று கொண்டு அப்படியே கடைசியாக இறுதியாக செங்காலன் என்ற இடத்தை நோக்கி செல்லுகின்றது இந்த ட்ரெயின். இங்கே நான் உங்களுக்கு பேர்ன் புகையிரத நிலையத்தை பற்றி காண்பித்த போது உங்களுக்கு கூறியிருந்தேன், இங்கே இருக்கின்ற கூடுதலான ட்ரெயின்கள் எல்லாம் இரட்டை தட்டு ட்ரெயின்கள் என்று சொல்லி கூறியிருந்தேன்.
இங்கே பாருங்கள், இங்கே இருக்கின்ற ரெயின்கள் கூட எல்லாம் இரட்டை தட்டு ரெயின்களாகவே இங்கே காணப்படுகின்றது. மேலேயும் கீழேயும் ஆட்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது ஜெனீவாவிலிருந்து கிரிக் என்ற இடத்துக்கு செல்லுகின்றது. பாருங்கள், மேலேயும் கீழேயும் இரட்டை தட்டு ட்ரெயின்கள் தான் இங்கே கூடுதலாக இங்கே காணப்படுகிறது. நாங்கள் இனிமேல் மேலே சென்று மேலே என்ன இருக்கின்றது, என்னென்ன கடைகள் இருக்கின்றது என்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இப்போது இந்த மின்சார படியின் ஊடாக மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அங்குள்ள கடைகள் எல்லாவற்றையும் விரிவாக உங்களுக்கு இப்பொழுது காண்பிக்கின்றேன். பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் காணொளிகளாக எடுத்து உங்களுக்கு நான் வழங்க இருக்கின்றேன். ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். இங்கே சிகோரி என்கின்ற ஒரு உடுப்பு கடை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், எல்லாம் உடுப்புகளும் சேல் போட்டிருக்கின்றார்கள். அதாவது மலிவு விலையிலே இங்கே இந்த உடுப்புகள் எல்லாம் 50% கழிவு மற்றும் சேல் என்று சொல்லி மலிவு விலையிலே இந்த உடுப்புகள் எல்லாம் இங்கே சிகோரி என்று சொல்லப்படுகின்ற இந்த புடவை கடையிலே இந்த உடுப்புகள் எல்லாம் மலிவான விலையிலே போட்டு வைத்திருக்கின்றார்கள். நிறைய உடுப்புகள் இங்கே காணப்படுகின்றன. இந்த சிகோரி என்ற இந்த உடுப்பு கடை சுவிட்சர்லாந்து நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே கூடுதலாக காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இங்கே வந்தால் பாருங்கள், இங்கே லக்கேஜ், அதாவது இங்கே பயணத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லுகின்ற அந்த சூக்கேஸுகள் எல்லாம் விதமான அளவுகளிலே விதமான நிறங்களிலே இங்கே காணப்படுகின்றன. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களானால் மனோர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இங்கேயும் பலவிதமான சென்ட் போத்தல்கள், அதாவது வாசனை திரவியங்கள் அடங்கிய சென்ட் போத்தல்களும் மற்றும் ட்ராவலிங் பேக் போன்ற பொருட்களும் இங்கே காணப்படுகின்றன. அடுத்ததாக ஒரு பார்மசி, அதாவது ஒரு மருந்து கடை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இந்த மருந்து கடையை நாங்கள் தாண்டி அங்கால் செல்லும் பொழுது இங்கே பார்த்தீர்களானால் இன்னொரு வாசனை திரவியங்கள் நிறைந்த ஒரு கடை ஒன்று அருகிலே காணப்படுகிறது. எதிர் சைட்டிலே பலவிதமான பொருட்களும் அடங்கிய பலசரக்கு பொருட்கள் அடங்கிய கடை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அப்படியே நாங்கள் நேரே செல்லும் பொழுது மீக்ரோஸ் என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு பலசரக்கு கடை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. இங்கே சூரிச் விமான நிலையத்தை நான் உங்களுக்கு காட்டும் பொழுது
இந்த மீக்ரோஸ் என்ற பலசரக்கு கடைக்கு உள்ளே சென்று எல்லா பொருட்களும் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்ற விவரங்கள் அடங்கிய காணொளி ஒன்று நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஜெனீவா புகையிரத நிலையத்துக்கு மேலே மீக்ரோஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரசித்தி பெற்ற ஒரு பல்பொருள் அங்காடி ஒன்று இங்கே மிகவும் பிரமாண்டமான கதையாக இங்கே காணப்படுகின்றது. அங்கே நேர பார்த்தீர்கள்னா தெரியும். ஓகே வியூவர்ஸ், இந்த காணொளியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் கூடிய சீக்கிரத்திலே இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.